ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ரெடிமேடாக டக்குன்னு எப்படி இட்லி தோசை ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அட ஆமாங்க, இன்னுமா நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைச்சி ஆட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மெத்தட்லாம் தேவையே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி தோசை ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நினச்ச நேரம் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். வெளியில் நம்ம கடையில் காசும் வேஸ்ட் ஆகாது, ஹெல்த்தும் வீணாக போகாது. சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீமிக்ஸில் பண்ணின இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எப்போவும் நம்ம எப்படி ஊற வச்சு அரைச்சி செஞ்சால் இருக்குமோ அதே மாதிரி தான். டேஸ்ட்டோ டெக்ஸ்சரோ கலரோ எதுவுமே மாறாது. திக்னஸ் கூட டக்குன்னு பண்ண முடியும். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு 4 கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக கடைகளில் கிடைக்கிற நார்மல் இட்லி ரைஸ் தான். எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கப்பு இட்லி ரைஸ் எடுத்துக்கிட்டோம். இது கூடவே வந்துட்டு 1 கப் அளவுக்கு உருட்டு உளுந்து, அதாவது இந்த மாதிரி இருக்கிற நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 4:1ங்கிறத நான் எப்பயும் ஃபாலோ பண்ணுற ரேஷியோ. உளுந்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு வெள்ளை ஜவ்வரிசி, அதாவது மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. பியூர் ஒயிட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சைஸில் உள்ள ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இதுலயே வந்துட்டு நைலான் ஜவ்வரிசின்னு ஒன்று இருக்கும், டிரான்ஸ்பரண்டா. அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு பெருசா இருக்கும், கொஞ்சம் வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த மாதிரி எடுத்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். ஸோ ஜவ்வரிசியும் வெந்தயத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அரிசி உளுந்தையும் தனித்தனியாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சோக்கிங்கிற ஒரு ப்ராசஸே இருக்கக்கூடாது. எக்காரணம் கொண்டும் அரிசியும் உளுந்து ஊற விட்டுறக்கூடாது. டக்குன்னு நம்ம வாஷ் பண்ணாமல் உடனே வந்துட்டு ட்ரைன் பண்ணி எடுத்துடணும். அந்த மாதிரி தான். கொஞ்சம் நேரம் கூட ஊற விட்டுறக்கூடாது. வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஒர்க்கை தொட்டுறாதீங்க. எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ அரிசி நான் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் ஒரு துணியை போட்டுட்டு சுத்தமாக தண்ணி ஒரு ட்ராப் கூட இல்லாத மாதிரி இதே ப்ராசஸில் அரிசி உளுந்து ரெண்டையுமே நம்ம வந்துட்டு வடித்து எடுத்துக்கணும். அம்மா, இந்த ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யணும்னு சொன்ன நீங்கள் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சுலராக இருக்கும், அதே மாதிரி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ரெண்டாவது வந்துட்டு இப்போல்லாம் வெளியில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். அந்த மாதிரி டைமில் வீட்டிலே ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். ரெண்டாவது குழந்தைங்க வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், அரிசி உளுந்து ரெண்டையுமே நல்லா தனித்தனியாக வாஷ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா வெயில் அடிக்கிற டைமில் தான் செய்யணும். ஏன்னா வெயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை அப்படியே கொண்டு போய் நல்லா ஒரு துணியை விரித்து விட்டு வெயிலில் சன்லைட்டில் டைரெக்டாக படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அரிசி தனியாகவும் உளுந்து தனியாகவும் தான் நம்ம காயப்படணும். ஏன்னா ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லாத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இது நல்லா ஒரு டே ஃபுல்லுமே நல்லா ட்ரை ஆகட்டும். நீங்கள் யாராவது இதே மாதிரி ப்ரீமிக்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு கொஞ்சம் குவான்டிட்டியில், அதாவது இந்த மெஷரிங் கப்பில் குட்டி கப்பில் எடுத்து மெஷர் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் கொஞ்சம் பல்காக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். இதுவே பல்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா மெஷினில் கொடுத்து அரைக்கிறது இன்னுமே பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பாருங்கள், நல்லா 1 டே ஃபுல்லாக நல்லா வந்து அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக நல்லா வந்துட்டு காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ உளுந்து கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஜவ்வரிசியும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். முதல்ல வந்துட்டு இந்த உளுந்து, அதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசி, வெந்தயம், இது 3 கலந்த அந்த கலவையை வந்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எப்படி நம்ம ஊற வச்சு அரைக்கும் போது உளுந்து வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி வரணும், பந்து மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு மாதிரி திருன்னு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதை தனியாக எடுத்துக்கலாம். இதே வந்துட்டு உளுந்து, ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் வெந்தயம் இதை வந்துட்டு நம்ம மெஷினில் கொடுத்து அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்கள்ட்ட நல்லா நைஸாக அரைக்க சொல்லணும். அதாவது 2 ஓட்டு ஓட்டுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் நைஸாக வேணும் அப்படின்னு சொல்லணும். அதுவே நம்ம அரிசி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரன்னு அரைக்கணும். அதாவது ரவை பதத்துக்கும் கீழே, பவுட்ரு பதத்துக்கும் மேலேன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி லைட்டாக குறப்பாக, நம்ம நார்மலாக ஊற வச்சு அரைக்கும் போதே அரிசி வந்து கொஞ்சம் குறப்பாக தான் அரைப்போம். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்சரில் தான் அரிசியுமே வந்துட்டு அரைக்கணும். இதையும் வந்து நம்ம மெஷினில் கொடுத்து அரைக்கும் போது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லணும். கொஞ்சம் குறப்பாக அரைச்சி கொடுங்கன்னா அதே மாதிரி அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சரில் அரைச்சா தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு சூப்பராக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி ஒன்று சேர்த்துட்டோம். இது கூடவே தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கல்லுப்பு கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அது வந்து நல்லா ப்ரிசர்வேட்டிவாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ நான் கல்லுப்பு வந்துட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். பட் அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு.
பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ ஒரு ஜிப்லாக் பேக்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ எடுத்து நம்ம நார்மலாக எப்படி இட்லி தோசைக்கு மாவு கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி கரைச்சி வச்சு யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நான் வந்துட்டு ஒரே ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் நம்ம இந்த இட்லி ப்ரீமிக்ஸ் மாவு வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா சால்ட் நான் கொஞ்சம் தான் போட்டு அரைச்சதுனால இன்னும் கொஞ்சம் பத்தாததுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி வந்து ஒவ்வொருத்தரோட அந்த அரிசியோட தன்மையை பொறுத்து மாறும். எனக்கு வந்து ஒரு 1.25 கப்பு வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு கலக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் கலக்க பார்த்தீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிரும். 1-2 சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து மாவாக வந்து கன்வெர்ட் ஆகும்போது நார்மலாக வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மாவு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி இருக்கும். இன்கேஸ் வந்து டைம் வச்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் பொங்குது புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுசரித்து நீங்கள் முன்ன பின்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டைமை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ஆகும். சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் கூட எடுக்கலாம். ஸோ அந்த அரிசி, அந்த உளுந்து, நீங்கள் வாஷ் பண்ண டைம் இது எல்லாத்தையும் வச்சு தான் இது வந்து மாறும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதே பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி கரைச்சிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து வந்துட்டு நம்ம எப்பவும் போல் இட்லி எப்படி வந்து குக் பண்ணி எடுப்போமோ ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சும்மா சூப்பர் சாஃப்டான ஜம்முன்னு வந்து இட்லி வீட்டிலே ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம வீட்லேயே சூப்பராக சாஃப்டான இட்லி வந்து ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் கூட வந்துட்டு கஷ்டமே படாமல் ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நம்ம சொன்னால் தான் தெரியும் இது வந்து ப்ரீமிக்ஸில் பண்ணதுன்னு சொல்லிட்டு. எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இதே மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம தோசை பேட்டர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தோசை ஊத்தப்பமாகவும் ஊற்றிக்கலாம். இல்லை ரோஸ்ட் மாதிரி தான் வேணும்னு சொன்னாலும் அப்படியும் ஊற்றிக்கலாம். எல்லாமே நல்லா தாங்க வரும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு உடையான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அஞ்சான் அப்படிங்கிறதான் புதுமொழியாக இருக்குது. என்ன நான் சொல்கிறது, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.